எல்லை தாண்டிய 25 தமிழக மீனவர்கள் யாழில் கைது. ரணிலுக்கு பொதுஜன பெரமுன முழு ஆதரவு, அமைச்சர் காஞ்சன அறிவிப்பு. நாட்டில் தீவிரமாக பரவும் நோய், 17 மாவட்டங்கள் அபாயத்தில், சுகாதார அமைச்சு அதிரடி நடவடிக்கை. இறுதி கிருஜிகளுக்காக திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ள சம்பந்தனின் பூதவுடல். இலங்கை கடற்படை வீரரின் உயிரிழப்பு குறித்து வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட தகவல். கனடா அமைதியான இலங்கையை காண விரும்புகின்றது, எரிக் வால்ஸ். அதிகாரங்களை தவறாக பயன்படுத்திய கிரோனிகா, கடுமையாக சாடும் கடத்தப்பட்ட இளைஞர். மின்சார கட்டணம் குறைக்கப்படும் திகதி அறிவிப்பு. இலங்கை தமிழர் இன சிக்கலுக்கு தீர்வு காண அயராது உழைத்தவர் ராஸ் சம்பந்தன், புகதாசன் இரங்கல். இலங்கையை விட்டு வெளியேறும் வைத்தியர்களால் ஏற்பட்டுள்ள சிக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு அருகில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் இதன்போது 4 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மை காலமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வைப்பதே எமது கட்சியின் அபிலாஷி என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். மாத்தறையில் நேற்று இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள அனைவரினதும் அபிலாஷை ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வைப்பதேயாகும். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள அனைவரும் அதற்கு ஆதரவு தருவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். எலிக்காய்ச்சல் நோய் பரவும் ஆபத்தான மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள 17 நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் சுகாதார அமைச்சகத்தால் கிட்டத்தட்ட 1200 சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் 3500 குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நாடு முழுவதும் சுமார் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் இலவச மருந்தை உட்கொள்ளாத எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 100 நோயாளிகள் ஆண்டுதோறும் இறக்கின்றார்கள். இந்த வருடத்தில் குருநாகல், கேகாலை, ரத்தினபுரி, மாத்தறை, களுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானோர் பதிவாகியுள்ளனர். உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு உயிரிழந்த தமிழரசு கட்சியின் மூத்த பெருந்தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதி கிரியைகளுக்காக சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அன்னாரின் உடல் கொழும்பில் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பின்னர் சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தன் நேற்றைய தினம் இரவு 11 மணியளவில் காலமானார். அவர் உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணித்த தொடருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சில பயணிகள் கண்ணாடி துண்டுகளால் தாக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் பயணித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எல்லை தாண்டிய இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படை வீரர் உயிரிழக்க நேரிட்டமை குறித்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய ராஜேந்திரி ஒருவரை அழைத்து இலங்கை வெளிவிவகார அமைச்சு தனது கரிசனை வெளியிட்டுள்ளது. தொடர்ச்சியாக சட்டவிரோதமான கடற்தொழில் நடவடிக்கைகள் குறித்து இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோதமான கடற்தொழில் நடவடிக்கைகள் குறித்தும் இழுவைமடி படகுகள் குறித்தும் உத்தியோகபூர்வ அறிக்கையொன்றை இலங்கையின் வெளிவிவகார அமைச்சக அதிகாரி ஒருவர் இந்திய ராஜதந்திரியிடம் கையளித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய ராஜதந்திரி இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டார் என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இலங்கையின் கரிசனையை வெளியிடுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சரின் கவனத்திற்கு இந்த விடயத்தை இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் கொண்டு வந்துள்ளார்.
கனடா அமைதியான வளமான மற்றும் நல்லிணக்கமான இலங்கையை காண விரும்புகின்றது என இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். ஜூலை 1 கொண்டாடப்படும் கனடா தினத்தினை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கனடாவின் சர்வதேச உதவியானது பெண்கள் மற்றும் சிறுமிகளை மேம்படுத்துவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய காலநிலைக்கு ஏற்ற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் மோதலுக்கு பின்னரான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்குமான இலங்கையின் முயற்சிகளுக்கு வழங்கப்படுகின்றது என்று எரிக் வால்ஸ் கூறியுள்ளார். முழுமையான பொருளாதார வீழ்ச்சியை முன்னெடுத்து செல்லும் இலங்கையுடன் கனடா தொடர்ந்து நிற்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். கனடா கூட்டமைப்பின் 157வது ஆண்டு நிறைவை பிரமிக்க வைக்கும் புவியியல் அம்சங்கள் மற்றும் ஏராளமான இயற்கை வளங்களை கொண்ட நாட்டில் கொண்டாடுகின்றோம். அங்கு சமத்துவம், பன்முகத்தன்மை மற்றும் அனைத்து தனிநபர்களுக்கும் மரியாதை ஆகியவை ஆழமாக மதிக்கப்படுகின்றன. மேலும் கனடா ஒரு நீண்ட ஜனநாயக பாரம்பரியமும் 2 உத்தியோகபூர்வ மொழிகள், வளமான பன்முக கலாச்சார சமூகம், பழங்குடி மக்களுடன் நல்லிணக்கத்துக்கான அர்ப்பணிப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதுவே உலகெங்கிலும் உள்ள மக்களை கனடாவுக்கு ஈர்க்கும் ஒரு பெரிய பகுதியாகும் என்றும் கனேடிய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தனது பாராளுமன்ற அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக அவரால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் அமில பிரியங்கர தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் என்னால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லை. நான் 4 முறை வேலையை மாற்ற வேண்டியிருந்தது. எனினும் நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளது என்பதை ஹிருணிகா பிரேமச்சந்திர இன்று புரிந்து கொள்வார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஆனால் நீதிமன்ற வழக்கு 9 ஆண்டுகளாக இழுத்துச் செல்லப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஓரளவு இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தால் அது எனக்கு ஓரளவு நிவாரணமாக இருந்திருக்கும். இச்சம்பவத்தினால் தனது மகன் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எது எப்படி இருந்தாலும் தவறு செய்வதற்கு முன் நாட்டில் சட்டம் உள்ளது என்பதை மக்களுக்கு நினைவூட்ட இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த உதாரணம். இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்க்க ஹிருணிகாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தனக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இறுதியாக தண்டிக்கப்பட்டார். நாட்டின் சட்டம் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு விதிக்கப்பட்டுள்ள 3 வருட சிறை தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மின்சார கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுளா பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான எழுத்து மூலம் மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரின் சிக்கலுக்கு தீர்வாக அயராது உழைத்து வந்தவருமான மாண்புமிகு ரா சம்பந்தனையா ஈர்க்க எய்திய செய்தி அறிந்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த கவலையும் அடைகின்றோம் என மாவட்ட கிளை தலைவர் சண்முகம் குகதாசன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் முதுபெரும் தலைவரும் கடந்த அரை நூற்றாண்டாக திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நின்றவரும் இலங்கை தமிழர் இனச்சிக்கலுக்கு தீர்வுக்காக அயராது உழைத்து வந்தவருமான மாண்புமிகு ரா சம்பந்தனையா இயற்கை எய்திய செய்தி அறிந்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த கவலையும் அடைகின்றோம். ஐயாவின் பிரிவால் வாடும் அவரது மனைவி, மக்கள், மருமகள், பேரன் உள்ளிட்ட உற்றார் உறவினர் அனைவருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையின் சார்பில் இரங்கலையும் துயர் பகிர்வினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என மாவட்ட கிளை தலைவர் சண்முகம் குகதாசன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரா சம்பந்தன் நேற்றைய தினம் இரவு உயிர் பிரிந்துள்ளார். இது தொடர்பில் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் ரா சம்பந்தனின் குடும்பத்தினருக்கும் நண்பருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடனான சந்திப்புகளின் இனிய நினைவுகளை எப்போதும் போற்றுவேன். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் போன்ற வாழ்க்கையை அவர் இடைவிடாமல் பின்பற்றினார்.
அவரது பிரிவால் துயருறும் இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அவரது நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் என பதிவிட்டுள்ளார். ராஜபக்சகளுடன் மீண்டும் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் விமல் வீரவன்சவுடன் பேச்சு நடத்தினேன். அவர் மொட்டு கூட்டணியுடன் இணைவார். வாசுதேவன் நாணயக்காரவும் வருவார் என ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தனக்கு அவ்வாறானதொரு எண்ணம் இல்லை, சர்வஜன அதிகாரத்துடன் தான் பயணம் தொடரும் என்று விமல் வீரவன்ச பதிலளித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் மாத்திரம் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 400 மருத்துவ நிபுணர்கள் வெளியேறியுள்ளனர். இது இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தெரிவுகளின்மையினால் சுகாதார அமைச்சகம் இறுக்கமான இடத்தில் உள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் கிட்டத்தட்ட 5000 இலங்கை வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பயிற்சி பெறுவதற்கான தகுதி பெறும் பரீட்சைகளில் சித்தியடைந்துள்ள தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. எனவே இது இன்னமும் நிலைமையை மோசமாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஐக்கிய ராஜ்ஜியத்தில் பயிற்சிக்கான பரீட்சையில் தோற்றிய 3500 வெளிநாட்டு மருத்துவர்களில் 750 பேர் இலங்கையர்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த பரீட்சையில் சித்தியடைந்த 2100 பேரில் 550 பேர் இலங்கையர்கள் என்ற பிந்தி கிடைத்த தகவலும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.